ஆமாம்யா. இன்னைக்கு என்ன வண்டிய பார்த்தீங்கன்னா, மஞ்ச கலர்ல ஒரு ட்ரிப்ட் அடிக்கிற வண்டி. ஏன்னா ட்ரிப்ட் அடிச்சா தான் ஏலியனுக்கு அல்வா குடுக்க முடியும். ஸோ இந்த வண்டிய எடுத்துட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். இந்த வண்டிய எடுத்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, வண்டிக்கு கொஞ்சம் பிரேக்கு இல்ல ரெஸ்ட் குடுப்போம். வண்டிய ஓரமா நிறுத்திட்டு வந்து சேவ போடுவோம். ஆகாயத்துல ஆஃப் மைல் மாரி பறக்க விட்டானுங்க. பரவால்ல. வண்டியில இருக்க கூலண்ட் டயர்ல எடுத்து மாட்டிட்டு, வண்டிய ஓரமா நிறுத்திட்டு, இன்னைக்கு ஒரு சேவ போடுவோம். ஒரு சேவ போட்டு, கேம நாளைக்கு கன்டினியூ பண்ணுவோம். இதுதான் அடுத்த நாளுக்குரிய பதிவு. இன்னைக்கு கேமுக்குள்ள போறோம். அந்த 50வது கிலோமீட்டர் தாண்டுறோம். ஒரு நைட்டு ஃபுல்லா முடிக்கிறோம். இதுதான் இன்னைக்குரிய குறிக்கோள். என்னடா காரத்தூக்கி உன் போடுறீங்க? இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு பாஸ்டேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த காரை வந்து சேர்த்து ஜாம்பிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா இப்படி உடைக்கிறீங்களேடா. மனசு கஷ்டமா இருக்கு. ரீபில்ட் பண்றதுதான் வாழ்க்கை. இதை ரீபில்ட் பண்றேன். நான் போய் இதை ஜாம்பிக்கு முன்னாடி இதை ஓடி காட்டுறேன். இது சபதம்டா. சபதம். இதான்டா உண்மை. இதான்டா நேர்மை. இதுதான் நம்ம பிடிச்ச துரும்பு. இதை நம்ம கியர் இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். கியர் இல்லைன்னா நமக்கு பெரிய சம்பவம் ஆயிடும். அவ்வளவுதான். நம்ம வண்டி எடுத்தோம்னா இப்ப ஸ்ட்ரெயிட்டா 50 கிலோமீட்டர் அடிச்சு அழிச்சிக்கலாம் வண்டியை. ஸோ 50 கிலோமீட்டருக்கு தயாரா? நான் தயார். வாங்க போகலாம். இங்கே போட்டு வண்டியை வெளியே எடுத்தாச்சு. இன்னைக்கு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. பெரிய சம்பவமா பண்ண போறோம். இங்கே எடுத்தாச்சா ஒரே அழுத்துதான் 50 கிலோமீட்டர் அடிச்சு தவிர்த்திடலாம். வண்டி ரேடியோக்காக ஸ்ட்ரீமர் கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் வச்சுருக்கோம். ஸோ நம்ம வண்டி எடுத்துட்டு பாய்க்கும் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பில் போர்டு தெரியுதா? வண்டி ஓரமாக நிறுத்திட்டு அந்த மாதிரி பில் போர்டு ரோட்டில் போடாதே. ஆசைப்பட்டு இந்த வண்டி எடுத்துச்சு. ஆசைப்பட்டு இல்லை, பெட்ரோல் இருக்கு இந்த வண்டி எடுத்தது பெரிய தப்பா போச்சு. இந்த வண்டி வச்சு ஐயோ கடவுளே நீ காப்பாத்தியா. நம்ம 50 கிலோமீட்டர் வந்தாச்சு. இடியும் மின்னலும் அடிக்குது. ஜாம்பி வரப்போதா இல்லை ஏலியன் வரப்போதா தெரியாம உட்காந்துட்டு இருக்கோம். சரி வண்டி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கிறது. இந்த வண்டியோட இது போன வண்டியை வச்சுட்டு தான் வர்ற அவசரம் இருக்கு. போதாது அந்த முக்காடி நெஞ்சு எப்படியும் எடுத்து கொடுத்தா பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு வண்டியை கொடுத்துட்டு உள்ள பாரியா எப்படி சவுதியா இது இரும்பு இப்படி இரும்புன்றது. வண்டியை ஸ்டார்ட் சத்திரமுகி பேய் மாதிரி அத்தாடி எடுத்து நம்ம கிளம்பிடுவோம். பஸ்ல இருந்துட்டு வண்டி பிரச்சனை போட்டாங்கன்னா கிளம்ப முடியும். சரி நம்ம அங்கே போய் என்னன்னு பார்ப்போம். அத்தாடி பேயாயி ஜாம்பி போயெல்லாம் பேயெல்லாம் வருது. எப்பயாவது போட்டு வந்து போல இந்த வண்டி அது வரைக்கும் தோட்டம் வண்டி நல்ல வெண்டிலேட்டர் வேணும். சரி எத்தனை போய் வெண்டிலேட்டர் இருக்கான்னு ஓடி கீழே பார்ப்போம். இருந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா சங்கட்டம். இறங்கி போய் வண்டியில வெண்டிலேட்டர் இல்லை முன்னாடி எடுத்து வச்சேன். வெண்டிலேட்டர் வைக்க மறந்துட்டேன் போல. வண்டி போக ஆரம்பிச்சிருச்சு. கண்ணாடி நம்ம தேடி வந்த பொருளையே காணா. இரும்பு ஜாமிட்டு காப்பாற்றி எடுத்துக்கிட்டு வந்து வண்டி முன்னாடி மட்டும் முன்னாடி வைக்கிறது இல்லை மட்டும் அடுத்து பின்னாடியும் இல்லை மட்டும் வண்டிக்கு மேலே
ஏலியன் தான், கேப்சர் பை ஏலியன் தான். ஏய் நான் நான் செவனே பார்த்த நல்லா செவனே போய்க்கிருந்தேன். யாரு வம்பு இதுக்கப்புறம் தான் நான் பயங்கரமான விஷயங்களை பார்த்தேன். ஏன்னா நான் சேவுக்குள்ள போனா வண்டி இப்படி பறக்குது, பறந்தா நான் காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. டயரே வண்டியில எடுத்து பார்த்தேன். ஒரு responsible வண்டியில ஒரு வாட்டி நம்ம இந்த கேம்ல பக் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா பக்கே நம்ம தின்றுவோம். அடுத்த வாட்டி திரும்ப உள்ள வந்தே வண்டி பாருங்க, டயர் தெரிக்குது. இதை எடுத்து மாட்டிட்டு உள்ள உட்காந்தா கியரை காணாம். கியரை தான் காணான்னு பார்த்தா அடுத்த ரவுண்ட்ல என்னென்னத்தையோ காண. திரும்ப உள்ள வந்தா வண்டி கொஞ்சம் அட்வான்ஸா முன்னாடி போயிட்டேன். முன்னாடி போனா வண்டி கவுந்து கிடக்குது. சரி பெட்ரோல் தான் லீக் ஆகுதான்னு பெட்ரோலை போய் பார்த்தா பெட்ரோல் லீக் ஆகல. அப்ப என்ன லீக் ஆயிருக்கும்னு யோசிச்சேன். அப்ப முன்னாடி இன்ஜினியர்ல லீக் ஆயிருக்கும் போல. அது போல நம்ம வந்து வண்டியை பிடிக்காமோ அப்படின்னு சொல்லிட்டு டயர் எடுத்து மாட்டி வண்டியை எடுத்துக்காம நினைச்சு டயர் எடுத்து மாட்டிட்டு வண்டிக்குள்ள போலான்னு பார்த்தா ஸ்டேரிங்க காணா. என்னையா பண்றது ஸ்டேரிங் இல்லாம வண்டிய அப்படின்னு பார்த்தா கீழே கிளச்சிங் காணா, கிளச்சா ஆக்சிலேட்டர் பிரேக்கு காணா. அவ்வளவுதான் போங்க, இந்த கேம் இனிமேட் விளாட முடியாதுன்னு யோசிச்சேன். சரி எல்லா ஜாம்பியும் வந்து என்னை கடிச்சு தின்னுங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தேன், மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒன்றும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஏன்னா அந்த இடத்துக்கே வந்து ஒரே கஷ்டப்படுறவன் நான் தான்.